எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர் அவருடைய குமுறலை நான் இன்றைக்கு உங்களிடம் வாசித்து காண்பிக்க ஆசைப்படுகின்றேன். ஒரு 3 நிமிடத்தில் இதனை முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மசூதிக்குள் முடங்கி போட முஸ்லிம்களின் அறிவு. மசூதிக்குள் முடங்கி போன முஸ்லிம்களின் அறிவு. நான் நடந்து செல்கையில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்கின்ற சத்தம் மசூதியில் இருந்து கேட்டது. என் மனதிற்குள் ஒரு சந்தேகம். இத்தனை முஸ்லிம் மன்னர்கள் இருக்கையில் அக்பர் ராஜாவை மட்டும் ஏன் இவர்கள் சொல்கிறார்கள் என்று. இத்தனை முஸ்லிம் மன்னர்கள் இருக்கையில் அக்பர் ராஜாவை மட்டும் ஏன் இவர்கள் சொல்கிறார்கள் என்று. பிறகு கூகுளில் சர்ச் செய்தேன். அல்லாஹு அக்பர் என்றால் இறைவன் பெரியவன் என்று உணர்வாலும் மனதாலும் உணர்ந்தேன். ஆம், கடவுள்தான் மிக பெரியவர், நாம் எல்லாம் அவரின் அடிமைகள் என்று. மசூதிக்குள் முடங்கி போன முஸ்லிம்களின் அறிவு. எனது தேடல் அதிகமானது. குர்ஆன் படிக்க ஆர்வமானது. மிக சிரமப்பட்டுதான் என்னுடைய கரங்களில் குர்ஆன் கிடைத்தது. மிகவும் சிரமப்பட்டுதான் குர்ஆன் என்னுடைய கரங்களில் கிடைத்தது. தாங்கள் மட்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்கின்ற சுயநலம் முஸ்லிம்களிடம் அதிகமாக உள்ளது. குர்ஆன் என்றால் என்ன என்று எனது முஸ்லிம் நண்பர்களிடம் கேட்டேன். குர்ஆன் என்றால் என்ன என்று எனது முஸ்லிம் நண்பர்களிடம் கேட்டேன். பேந்த முழித்தார்கள். பிறகு வடிவேல் ஸ்டைலில் பதில் அளித்தார்கள். இதை பற்றி என்ன சொல்ல? பிறகு சொன்னார்கள், குர்ஆன் என்றால் குர்ஆன், அவ்வளவுதான் என்று. ஆர்வ மிகுதியில் படித்த போது தெரிந்தது, குர்ஆன் என்றால் மீண்டும் மீண்டும் படித்தல் என்று. குர்ஆன் என்றால் மீண்டும் மீண்டும் படித்தல் என்று. இன்னும் இந்த குர்ஆன் முழு மனித சமூகத்திற்கும் வழிகாட்டி என்று. இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள் உண்டு. இது ஒரு ஃபுர்கான், நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய ஒரு நூல். இது ஒரு திக்ர், இது ஒரு நினைவூட்டி. நீங்கள் யார், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள், எங்கே செல்ல போகிறீர்கள் என்று. இது ஒரு நூர், இது ஒரு ஒளி, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நூர். இது ஒரு ஷிஃபா, உங்களை பீடித்திருக்கும் உள்ள நோய்களுக்கும் உடல் நோய்களுக்குமான ஒரு மருந்து. இது ஒரு ரஹமத், இது ஒரு அருள், இறைவனிடமிருந்து வந்தது என்று. இது ஒரு முபாரக், இது ஒரு வாழ்த்து, உங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நூல் என்று. இது ஒரு ஹிக்மா, இது ஒரு ஞானம் மிக்க நூல் என்று அப்பொழுதுதான் புரிந்தது. இது ஒரு சிராத்துல் முஸ்தகீம், இது ஒரு நேரான வழிகாட்டியை காண்பிக்கக்கூடிய ஒரு நூல் என்று. அப்பப்பா, எத்தனை அழகான பெயர்கள்! மெய் மறந்தேன், உடல் சிரித்தேன். மசூதிக்குள் முடங்கி போன முஸ்லிம்களின் அறிவு. முஸ்லிம்களே, சொர்க்கம் செல்ல எங்களுக்கும் கொஞ்சம் வழி காண்பியுங்கள். குர்ஆனும் பள்ளிவாசலும் உங்கள் சொத்தல்ல, நீங்கள் பட்டா போட்டுக்கொள்ள. இது பொது சொத்து. மசூதிக்குள் முடங்கி போன முஸ்லிம்களின் அறிவு. சுயநலமிக்க சமுதாயமாக மாறிவிட்டீர்களோ? சுயநலமிக்க சமுதாயமாக மாறிவிட்டீர்களோ? அல்லாஹ் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமோ? நபிகளார் உங்களுக்கு மட்டும்தான் தலைவரோ? எவ்வளவு சுயநலம் உங்கள் மனதில்! நீங்கள் மட்டும் சொர்க்கம் செல்ல நினைக்கின்றீர்கள். நான் விடமாட்டேன். என்னை சுற்றி நிறைய முஸ்லிம்கள் இருந்தார்கள். இறைவா, உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை என்று அல்லாவிடம் புகார் செய்வேன், எழுதியும் வைத்துள்ளேன். மசூதிக்குள் முடங்கி போட முஸ்லிம்களின் அறிவு. வாசி யோசி விசுவாசி என்கிறது குர்ஆன். ஆனால் நீங்களோ வாசிப்போடு நிறுத்திவிட்டீர்கள். எல்லாம் வல்ல